Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அட இங்க என்னப்பா கூட்டம்? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அமைதியா லைன்ல நின்னுங்க. அடு மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இங்க என்ன நடக்குதுப்பா? அது புது படம் ரிலீஸ் ஆக போதா, அதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக இங்க நிக்கிறோம். அட என்ன இது கேஸ் சிலிண்டரோட லைன் ஆச்சேப்பா. டேய் பூசணிக்க மாட்டியா, தெரிஞ்சுக்கிட்டே ஏன்டா திரும்ப திரும்ப தொடர்ந்து கேக்குறேன்? டேய் அசையாம நில்லுடா, ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்குள்ள உயிர் போயிடும் போல இருக்க. ஒரு சிலிண்டர் முழுசா ஒரு மாசம் கூட வர மாட்டேங்குது, இதுக்குள்ள இன்னொரு சிலிண்டர் வாங்க கியூல நிக்க வேண்டியதா இருக்கு. இந்த பேச்செல்லாம் அப்புறமா வச்சுக்கடா சிலிண்டர் மண்டையா, முதல்ல சிலிண்டர் வாங்குற வழியை பாரு. அடுத்து நாம தான். லைன்ல வாங்க, நாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறோம், நாங்க எல்லாம் மடையனுங்களா? ஏய், நான் எங்க நிக்கிறேனோ அதுதான் லைன், புரியுதா? ஓவரா பேசினா மண்டை வீங்கிடும். ஏய், எக்ஸ்ட்ரா லார்ஜா வளர்ந்து அவங்கிட்ட எல்லாம் எக்ஸ்ட்ரா பேசாத மோட்டோ, அப்புறம் அடிச்சிர போறான். டேய் கம்னர்ரா மண்டையா, டேய் மரியாதையா வழிய விட்டு இல்ல இல்ல மிதிச்சிருவோம் உன்னை. அவங்கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்ட தான்டா நான் வீங்கன மண்டையா உன்கிட்ட சொன்னேன். என்னடா சொன்ன? நான் வாயம் போடணுமா? இந்த வாங்கிக்க. இந்த நீ வாங்கிக்க. சொல்லுவியா சொல்லுவியா? வாங்கிக்க. இல்லடா இத இத போடுறேன் உங்கள. டாக்டர் வந்து ஒம்பங்க நீ வாங்கிட்டு போ. அப்பவே சொன்னேன் இவங்கிட்ட. அரே கஜ கஜா, என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல நான் செஞ்சது ஒரே ஒரு தப்பு தானப்பா. மோட்டோ பத்துல கூட ஃப்ரெண்ட் ஆனதோ தான் அது. சம்பந்தமே இல்லாம என்ன போட்டு அடி பின்னேட்டானப்பா. என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நீ? அட மோட்டு பத்லு, என் உயிர் நண்பா, நீங்க கவலையப்படாதீங்கப்பா. இத பாரு, இதுதான் நேச்சுரல் கேஸ் சிலிண்டர்ப்பா. ஆமா. என்னது நேச்சுரல் கேஸ் சிலிண்டரா? இது என்ன புதுசா இருக்கு? ஆமாப்பா, இதோ இந்த மவுத்தை ஓபன் பண்ணுங்க. இதுக்குள்ள மரம், செடி, கொடி, காஞ்சது எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டீங்கன்னா, அதாவது நேச்சுரலான பொருள் எல்லாத்தையும் போட்டீங்கன்னா. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கேள்வியை கேட்டது யாரு? சொல்லுங்க ப்ளீஸ். அட கேள்வி யார் வேணாலும் கேட்கட்டும்பா, ஆனா நான் சொன்ன பதில் உண்மைதானே? இப்ப பாத்தீங்களா, நான் இந்த புல்ல தூக்கி உள்ள போட்டதும் பட்டன் ஆன் பண்ண போறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா கேஸ் உள்ள தயாராயிடும் பாருங்க. ஒரு சிலிண்டர் நாள் முழுக்க நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, இத நீங்க குறைஞ்சது 2 மாசத்துக்கு மேல தைரியமா யூஸ் பண்ணலாம். என்னது 2 மாசமா? ஆமா ஆமா, 2 மாசத்துக்கு போறோம். அட நண்பர்களே, இந்த கேள்வியை இப்ப யாருப்பா கேட்டது சொல்லுங்க. ஆனா அந்த கேள்வியை கேட்டது எந்த வீணா போனவனா இருக்கட்டும், நமக்கு என்ன? நமக்கு இந்த இயற்கை சிலிண்டர் கிடைச்சிருக்கு. இதை வச்சு 2 மாசம் நாம லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா நம்ம இதை பெரிய பிசினஸாவே பண்ணிடலாமாப்பா. என்ன சொல்றீங்க? மோட்டோ பத்துலோன்னு கேஸ் ஏஜென்சி பேரை வச்சுட்டு நம்ம பிசினஸே ஆரம்பிக்கலாம். நம்ம பேர்ல ஏஜென்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல, எங்களால தானே நீ அடி வாங்கி சாகுறன்னு எங்க மேல படிய போட்ட. ஐயோ, நான் சும்மா சோ கடிச்சேனாப்பா. சோக்கோ, நீங்க என்னோட நல்ல நண்பர்கள் இல்லையா, அதுக்கு தான் சொல்லுச்சு நினைப்பு. பிச்சப்பா அம்மா, காப்பாத்துங்க மாமியாரே. மோட்டு பத்லு கிட்ட நட்பு வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படும். அட பாவமே, அந்த ஒல்லி குச்சி பையன் கசிட்டாராம், ஒரே அடியா மேல பறந்து போயிட்டான். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. மாட்டிக்கிட்டா நான் கூட்டம் பையன் இன்னைக்கு. டேய் பஞ்சாவது பஞ்சாமிர்தமாவது, இங்க எஸ்கேப் ஆகுற வழியை பாருங்க. கஜா கஜா, மோட்டோ பத்லு டாக்டர் ஜட்கா. டாக்டர் ஜட்கா, எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அட நண்பர்களே, என்கிட்ட ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்கு, அதை விட்டுறாதீங்க. அதை பத்திரமா பாத்துக்கோங்க, புரிஞ்சுதா? என்னடா சொன்ன வீங்கட மூக்கா?
அட கவலைப்படாதீங்கப்பா என் உயிர் நண்பர்களே, உங்களை பத்திரமா கீழே இறக்க நான் ஏதாவது ஒரு ஐடியாவை பண்றேன். அது வரைக்கும் நீங்க பறந்துகிட்டே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, புரிஞ்சுதா? வாடா மண்டையா, உன்னாலதான் நான் இப்படி ஆச்சு. வரையிரு. ஏய் என்ன பண்றீங்க? வேணாம் சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க, காப்பாத்துங்க. ஏய் வேணாம். எங்க வச்ச? எப்படி தலைகீழா கட்டி தொங்க விட்டோம்ல? டாக்டர் ஜட்கா கிட்ட இந்த ஒரே சிலிண்டர் தான் இருக்கா மோட்டோ. இதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். இங்க பாருங்க, நேரா இந்த நெட்டை பார்த்துட்டே வாங்க. நாம கிட்டத்தட்ட வந்துட்டோம் மோட்டோ. இங்க பாரு. ஆஹா, நின்னுடுச்சு. மறுபடியும் போயிடுச்சு. சிங்கம் சார், தள்ளி போங்க, நாங்க பின்னாடியா வரோம். எனக்கு ஏன் அப்படி தோணுது? ஏதோ மோட்டு பத்துரும் என் பைக்கை விட ஸ்பீடா வேற ஒரு வண்டியில வர்ற மாதிரி தோணுது. சிங்கம் சார் காப்பாத்துங்க. ஏய் வாங்க சார், வணக்கங்க சார். அம்மா, என்னடா பண்றீங்க? மோட்டு பத்துரும் இங்க என்னதான் நடக்குது? இந்த சிலிண்டர் கீழே இருக்கு. இல்ல என்னையாவது இறக்கி விடு. சொன்னா கேளு, இந்த நிமிஷமே என்ன கீழே இறக்கி விட்டு சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். மோட்டு என்னை இறக்கி விட்டு. சமோசா சூடா இருக்காடா, சீக்கிரம் போட்டு வைடா. அட மோட்டு பத்துரும், இது என்ன புது விளையாட்டு? எங்க போனாலும் காரியத்துல கண்ணா இருக்க மோட்டோ. இவங்க நம்ம துணி எடுத்துட்டு எங்க போறாங்க? திருட திருட, பிடிங்க பிடிங்க. மரியாதையா துணி எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. மோட்டு, எப்படியாவது நிறுத்து. சொன்னா கேளு. அம்மா, மோட்டு பத்துலு, உங்க கூட சேர்த்துக்கிட்டு நான் எப்படி எல்லாம் அவஸ்தைப்படுறேன் பாத்தீங்களா? என்ன கீழே இறக்கி விடு ப்ளீஸ். ஸ்டாப் ஸ்டாப், ஐ சே ஸ்டாப். ட்ரக் வருது, மரியாதையா ஓட்டியை நிறுத்து. நீ அங்கேயே நிறுத்து. மோட்டு பத்துலு இந்த ஓட்டியை நிறுத்த மாட்டாங்க. சொன்னா கேளு. வேண்டாம். அம்மா, நல்ல வேலை எஸ் ஆயிட்டாரு. நல்ல வேலை கடவுள் என்ன காப்பாத்துறாரு. தேங்க்யூ. பத்தலு வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியல. ஏதாவது ஐடியா தெரியும் சொல்லு. ஐடியா, இப்போதைக்கு நீ கொஞ்சம் முன்னால நகர்ந்து உட்காரு மோட்டோ. சரி. ஏண்டா செங்குத்தா மேல போகுது? ஐயோ, சிக்கனா. ஆல்பா 1 to ஹெட் குவார்ட்டர்ஸ். எதிரியோட உளவு பார்க்குற பிளேன் இது வழியா போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட புல்லட்டும் மிசைலும் தீர்ந்து போச்சு. எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்துங்க. நம்ம தேசத்தோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போறாங்க. அவங்க நம்ம தேசத்தை தாண்டி போகவே கூடாது. அட இது என்னது? ஒரு சாதாரண ஆளுங்க மிசைல் மேல ஏறி உட்காந்து அந்த எதிரியோட பிளைட்டை தடுக்க முயற்சி பண்றாங்க. என்னது? இந்த மாதிரி ஒரு அபூர்வ காட்சியை நான் பார்த்ததே கிடையாது. டேய் பத்தலு, அங்க பாருடா, ஃளைட் போயிட்டு இருக்கு. நாம எதிர்பாராம எங்கிட்ட பாத்துல முட்டனோம்னா அவ்வளவுதான்டா, நாம பிளாஸ்ட் ஆயிடுவோம். அது நம்ம எதிரி நாட்டோட பிளைட் மோட்டோ. அத நம்ம நாட்டு பிளைட் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கு. பாரத மாதாவுக்கு ஜெய். எதிரி ஃளைட்டை நாம விடக்கூடாதுடா. ஆமா மோட்டோ, இது நம்ம தேசத்தோட மான பிரச்சனை. இதை நம்ம சும்மா விடக்கூடாது. ஆல்பா 17 அங்க என்ன நடக்குது? மிசைலை எடுத்து யார் போய்கிட்டு இருக்கா? சார், என்னால இதை நம்பவே முடியல. 2 பேரும் சாதாரண மனுஷங்க, ஆனா ரொம்ப வீரமானவங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அங்க பாருங்க, அவங்க அந்த பிளைட்டை பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் பண்ண வேண்டியதை அவங்க பண்ணிட்டாங்க. எப்படியாவது நான் உங்களை காப்பாத்தி ஆகணும். இன்னைக்கு உங்களை நான் விடவே மாட்டேன். ஏய், என்ன தள்ளி விட்டு என் எலும்ப முறிச்சிட்டீங்க. உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. சும்மா விட மாட்டேன்.
சார், நீங்க 2 பேரும் தைரியமா அந்த எதிரியோட உளவு பார்க்குற ஃப்ளைட்டை பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க. நம்ம தேசத்தையே காப்பாத்திருக்கீங்க. உங்களை போன்ற மாவீரர்கள் 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிறப்பாங்க. நான் இந்த விஷயத்தை கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை வாங்கி தர போறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.